அரசியல்ன்றதே கிடையாது சுத்தமாக. சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், மக்கள் பணி அப்படின்ற ஒரு டைமில் தான் விஜய் சார் வந்து என்ட்ரி. என்னோட இயக்குனர் ஒருத்தர், அதாவது என்னோட நலம் விரும்பி கட்சி சார்பாக உள்ள போகிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறையும், உங்கள் கேரியர் தானே உங்களுக்கு முக்கியம். கேஎஸ் வந்து எனக்கு சொந்தக்காரர் தான், ஆனால் நான் அதுக்காக நான் கட்சியில் சேர மாட்டேன். அவரோட நிலைப்பாடு அது, என்னோட நிலைப்பாடு அது இல்லை. எங்களுக்கு வந்து 100%, எங்களுக்கு என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, என் வியூ சொல்றேன். 2026 ஜெயிக்கணுன்றதே இல்லை, பலத்தை காமிச்சிட்டோம். பலம் வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2031 அதுக்கப்புறம் அப்படி எம்பி எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். கண்ணை மூடிட்டு ரிட்டையில குத்துறவங்க தான் இருப்பாங்க. கிராமம்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்காங்க, இல்லை ஜெயலலிதா இன்னும் உயிரோடு இருக்காங்க, இப்படி தான் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ விஜய் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஎன்சி கேடர்னு சொல்லுவாங்க, அதாவது பாமரனை போய் கனெக்ட் ஆகிறார் அவர். ஈரோடு பார்த்தீங்கன்னா கே செங்கோட்டையன் கொங்கு மண்டலம் அவரோட கோட்டை, ரொம்ப டிசிப்ளினாக நடத்தினாங்க அந்த கூட்டத்தை. அது போக வந்து தொண்டர்கள் மாறிக்கிட்டு வராங்க. நம்ம பண்ணுற தப்பு வந்து யாரை போய் அட்டாக் ஆகும்? நம்ம கட்சிக்கு கெட்ட பேர், நம்ம தலைவர் கெட்ட பேர். எனக்கு சீனியர் அவர், கட்சியில் இருக்கார் அவர். அது என்னென்னா, பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அவங்க. மனசார தொட்டு சொல்லுங்க, அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செங்கோட்டையன் சார் அவர்களை சந்திச்சிங்க, சந்ததுக்கு அப்புறம் தாவேகாவிலும் இணைகிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் கடந்த காலங்கள் எல்லாத்துலயும் ஒரு ஆக்டரா உங்களை எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு கட்சி சார்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா உங்களை தெரியுற பட்சத்துல எதற்காக தாவேகான்னு முடிவு எடுத்தீங்க? எதற்காக அரசியல்னு கேட்குறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கேன். ஸோ எங்கள் பார்ட்டி எடுத்துட்டீங்கன்னாவே அங்கேயே அரசியல் ஆரம்பிச்சிடும். முதல் பெண் டெபுட்டி மேயர் சென்னை அகல்யா சந்தானம், மாப்போசி 72 ஜெயிச்சாங்க. அங்கேயே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்கெல்லாம் வந்து அப்பாவோட சைடு பாரம்பரியம். அம்மா சைடு தான் தாத்தா வேலுமணி, ஜிஎன் வேலுமணி, சரவணா ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி வச்சு வரிசையாக இந்த பாவரிசை படங்கள், படகோட்டி, பாலும்பலம், பணத்தோட்டம், கலங்கரை விளக்கு, இதுதான் தாத்தா படம். ஸோ இந்த இருக்கும்போது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறது வரைக்கும், அதை நடிக்கும் போது முதல்ல இந்த அரசியல் எண்ணம் கிடையாது, அரசியல்ன்றதே கிடையாது சுத்தமாக. சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், மக்கள் பணி அப்படின்ற ஒரு டைமில் தான் விஜய் சார் வந்து என்ட்ரின்றது நற்பணிகள் செஞ்சுட்டு இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கார் படம் மூலிமா அந்த படங்கள்லாம் வரும்போது, துப்பாக்கி இதெல்லாம் வரும்போது அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அந்த நற்பணி மன்றம், மக்கள் நல இயக்கம், அப்புறம் தமிழக வெற்றி களம்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அனௌன்ஸ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது மக்கள் பணின்றது வெளியே வந்து செய்யணும். ஸோ இதில் ஒருத்தர் திட்டுறதோ இல்லை ஒரு கட்சியை குறை சொல்கிறதோ அது இல்லாமல் ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியனாக நம்ம அங்கே இருந்தோம்னா நல்ல விஷயங்கள் இப்போ செய்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் நம்ம நிறைய செய்யலாம். ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க டீசென்ட் பொலிட்டிஷியனா இருக்கணும்னா அது எப்படி சார் சாத்தியமாகும்? ஏன்னா ஒரு கட்சியில இருந்துட்டோம்னா விமர்சனங்கள் வச்சுதானே ஆகணும். எதிர்கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய விமர்சனங்களை வச்சாதானே அது ஒரு அரசியல்வாதியா ஆக முடியும். நான் சொல்றது விமர்சனங்கள் இல்லாம நம்ம கருத்தை பரிமாறிக்கலாம். ஓகே, இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கோ இல்லை நம்மள சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேர்ந்த உடனே வந்து 2 நெகட்டிவா ஒரு கமெண்ட் வந்தது. இவர் பிரதம மந்திரி, இவர் உள்துறை அமைச்சர்னு ஒரு கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் இழந்து தான் வந்து ஒரு அரசியலுக்கு வராரு, இதெல்லாம் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வைக்கிற விமர்சனங்கள் யாரையோ சந்தோஷப்படுறதுக்காக நம்மள சொல்கிற விஷயம் அது. பட் நம்ம அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம போல, நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும், நம்மளோட தலைமைக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம வேறு செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஜீவா ரவி அப்படின்ற போது சோஷியல் ஆக்டிவிட்டின்னு ஒரு நேம் எனக்கு இருக்குது, ஒரு நல்ல நேம், பிளட் டொனேஷன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி போகும்போது நான் டீசன்ட் பொலிட்டிஷியன் சொன்னது காரணம் என்னென்னா, பாலிடிக்ஸ்லேயே வந்து நிறைய என்ன சொல்லுவாங்க, வித்தியாசமான பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. உடனே பதில் சொல்கிறது, உடனே அவங்க திட்டினா நம்ம திட்டுறது. நான் சொன்ன அதெல்லாம் அது இல்லாமல் அவங்க கேள்வி நியாயமாக இருந்தால் மட்டும் பதில் சொல்லுவோம். இல்லை அதை அப்படி தள்ளி வச்சுட்டு அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போய்ட்டுருக்கோம். இதுதான் நான் டீசன்ட் பொலிட்டிஷியன் சொன்னேன். கரெக்ட் தானே? ஏன்னா நம்மளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம தம்பிகள் இருக்காங்க. நியாயமாக டீசெண்டாக ஒருத்தரும் தன்னை மோல்டு பண்ணி சுய ஒழுக்கத்தோட நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பதில் அவங்க சொல்லிவிடுவாங்க. நம்ம மெச்சூர்டாக அது டீசன்ட் பாலிட்டிக்ஸ். நம்ம நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்ட எக்ஸாம்பிளாக இருப்போம். இப்போ ஒரு நடிகர் உள்ளே போயிட்டாரு, அவருக்கு இனி வாய்ப்பு வராது, இப்படி பேசுகிறாங்க. அண்ட் மோரோவர் வந்து ஒரு கட்சி சார்ந்து அவர் இருக்க போறதுனால அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொதுவான மனுஷன். நீங்களும் ஒரு நடிகரா இருந்து வந்திருக்கீங்க, இப்போ நடிகரா ஒரு கட்சிக்குள்ள வரும்போது உங்ககிட்டயும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருதா? அதாவது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன். என்னோட இயக்குனர் ஒருத்தர், அதாவது என்னோட நலம் விரும்பி அவர் ஒரு வெல்விஷராக வந்து எனக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் கட்சி சார்பாக உள்ளே போகிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறையும், உங்கள் கேரியர் தானே உங்களுக்கு முக்கியம். கேஎஸ் வந்து எனக்கு சொந்தக்காரர் தான், ஆனால் நான் அதுக்காக நான் கட்சியில் சேர மாட்டேன். அவரோட நிலைப்பாடு அது, என்னோட நிலைப்பாடு அது இல்லை. கேஎஸ் அவர் வந்து என்னை பார்த்தாரு, அதுதான் ரீசன் கிடையாது தாவேகா உள்ளே போகிறது. இது வந்து தாவேகா விஜய் சார் வந்து அந்த ஸ்லோவாக அந்த பயணமே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம துறையை சார்ந்து ஒருத்தர் வரார், எம்ஜிஆர் புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவி அப்புறம், விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் ஒரு மனிதர் வரார், தனி ஒரு மனிதனா. அப்போ அவர் கூட புஷி ஆனந்த் அப்படின்ற ஒரு மனிதர் மட்டும்தான் கூட இருந்தாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. அவங்களோட யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
அவரே சொல்லியிருக்காரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. அந்த ஐடி விங் வந்து அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை செய்கிறாங்க. அண்ட் நானே சேரத்து வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. சேர்ந்ததுக்கு அப்புறம் அதாவது தாவேகாக்கு பின் அப்படி சொல்லுவாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த லவ் விஜய் சார் மேலே என்ன லவ் அது நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் மோர் ஓவர் சினிமா ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டுமே நான் யாருக்கிட்டையுமே அந்த கெட்ட பேர் எடுத்ததில்லை. லேட்டாக வராரு, பயங்கரமாக சண்டை போடுவார் பேமெண்ட்டுக்கு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நண்பர்கள். ஸோ அவங்க கட்சி சார்ந்து என்னை பார்க்க மாட்டாங்கன்றது எங்கள் கலைத்துறை சார்ந்த என்னோட குடும்பம் வந்து கலை குடும்பம் சொல்கிறேன். அவங்க என்றைக்குமே என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அரசியல்வாதி பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை தான் நான் பதிலாக அவர்கிட்ட சொன்னேன். சரி, அவரும் வந்து சரி சார் இது உங்க நலம் விரும்பி நான் வந்து இதை சொன்னேன். என்ன எதிரியா நீங்க பாத்துட்டீங்கன்னா சொன்ன நல்லது சொன்னா அவன் எதிரி ஆயிடுவான் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. நான் சொன்னேன் எதிரியே கிடையாது, நீங்க நல்ல விஷயம் சொல்றீங்க, உங்களோட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். பட் ஆனா என்னோட ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி நடக்காதுன்ற நம்பிக்கையோட இருக்கு. நல்லதே நடக்கும். தாவேகா அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்ல இறங்கிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வெறும் ஒரு 110 நாட்கள் தான் இருக்கு. கரெக்ட். என்ன பண்ண போறாங்க? உங்களுக்கு சில்லியா கூட இருக்கும். என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு. விஜய் அப்படின்ற ஒரு பேருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இப்போ எல்லா தலைவர்களுக்கும் எல்லா கட்சிக்கும் ஜர்க்கு மாதிரி ஒன்று கொடுத்து பயத்தை உண்டாக்கியிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவாங்க கருத்து கணிப்பு அப்படின்னு எடுக்கும்போது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நாளுக்கு நாள் மக்களோட அன்பு ஜாஸ்தி ஆகிட்டு போகுது, நம்பிக்கை ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. வரட்டுமே, ஒரு மாற்றம் தான் வரட்டுமேன்னு வயசானவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்குமா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு ரெட்டையில குத்துறவங்க தான் இருப்பாங்க அதிகமாக. கிராமம்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கார், இல்லை ஜெயலலிதா இன்னும் உயிரோடு இருக்காங்க, இப்படி தான் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ விஜய் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஎன்சி கேடர்னு சொல்லுவாங்க, அதாவது பாமரனை போய் கனெக்ட் ஆகிறார் அவர். ஒரு நார்மல் பாமரர் ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் சாருக்கு அந்த ஓட்டு முதல்ல, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாருக்கு வந்தது, இப்போ அது விஜய் சாருக்கு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து 100% எங்களுக்கு என்னென்னா நான் சொல்கிறது என்னென்னா என் வியூ சொல்கிறேன். 2026 ஜெயிக்கணுன்றதே இல்லை, நம்ம பலத்தை காமிச்சிட்டா போதும். நான் சொல்றது என்னன்னா என்ன வேணா நடக்கலாமா இந்த களம்ல, அரசியல் களம் நாங்க தான் ஜெயிப்போன்றது கன்ஃபார்மா சொல்ல முடியாது, சொல்றதும் தப்பு. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ். டஃப்பான காம்படிஷன். ரெண்டு என்ன சொல்லுவாங்க, ரெண்டு மலை, டிஎம்கே ஏடிஎம்கே, இதுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். யானை சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ என்ன வேணா நடக்கலாம். பட் நாங்கள் ஃபைட் பண்ண நல்ல ஹெல்த்தி ஃபைட் கொடுக்க ரெடி. நான் வயலன்ஸ் இல்லாமல் நான் வயலண்டோட அமைதியான ஒரு ஃபைட் கொடுக்க ரெடி. பட் அது 2026 நம்மளோட பலம் என்ன, தாவேகா அப்படின்ற விஜய் அப்படின்ற மனிதரோட பலம் என்ன அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா, பலம் வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2031 அதுக்கப்புறம் அப்படி எம்பி எலெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். அங்கே தாவேகா வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படிதானே வந்தார் புரட்சி தலைவர், அப்படிதான் வந்தார். ஏடிஎம்கே எப்படி வந்துச்சு? திமுக இருந்து அவர் பொறுப்பாளர்ல இருந்து விலக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 77 வெற்றி பெறாரு. அந்த டைட்டில் வாங்குறது ரொம்ப கஷ்டமா, தலைவர்ன்றது வேற, மக்கள் தலைவர்ன்றது வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது விஜய் சாருக்கு இருக்கு. ஆனா மக்கள் தலைவர்னு சொல்றீங்க, மக்களுக்காக பல இடங்களையும் வந்து மக்களுக்காக நிக்கலன்ற விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் தான் சொல்றேன், அவர் ரொம்ப சைலண்டான பர்சன். எல்லா இடத்துக்கும் அவர் போனாருன்னா என்னமா வருது. அதே மாதிரி ஈரோடு பாத்தீங்க, பாண்டிச்சேரி பார்த்தீங்க, பாண்டிச்சேரி விடுங்க, அந்த ஈஷா சிங்ன்ற அந்த எஸ்பி வந்து சூப்பராக பண்ணாங்க. ஈரோடு பார்த்தீங்கன்னா KS செங்கோட்டையன், கொங்கு மண்டலம் அவரோட கோட்டை, ரொம்ப டிசிப்ளினாக நடத்துனாங்க. அந்த கூட்டத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடத்துனாங்க. இனி அப்படி தான் இருக்கும். அது போக வந்து தொண்டர்கள் மாறிக்கிட்டு வராங்க. நம்ம பண்ணுற தப்பு வந்து யாரை போய் அட்டாக் ஆகும், நம்ம கட்சிக்கு கெட்ட பேர், நம்ம தலைவர் கெட்ட பேர். ஸோ நம்ம சுய உலகத்தோட நீங்கள் எப்படி போனாங்க இவ்வளோ தான். அதே மாதிரி கரூர் மாதிரி தான் க்ரௌடு. எந்த அசம்பாவிதம் நடக்கலையே, ஏன் கரூரில் மட்டும் நடந்துச்சு? இதுதான் கேள்விக்குறி. சரி, நம்ம அதுக்குள்ளே போவேணாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லா இடத்துக்கும் விஜய் சார் போகாத இடமே இல்லை. எங்கே அசம்பாவிதம் நடந்திருக்கோம், பைக்கில் கூட போயிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஸ்டேஷன், அனிதா, நீட்டு. ஓகே, ஆனால் 2026 தாவேகா தன்னுடைய பலத்தை மட்டும் தான் நிரூபிக்கிறதுக்காக அந்த எலெக்ஷனில் போட்டிடுவாங்க இல்லையா? கிடையாது, ஜெயிக்கிறதுக்காக தான், வின் பண்ணுறதுக்காக தான். ஆனால் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா 50-50 பலம் நிரூபிக்கப்படலாம், இல்லை நம்மளுக்கு வெற்றியும் வரலாம். இது ரெண்டுமே நடக்கும். பலம் வந்தாலும் சந்தோஷம். அதிமுகவோட வாக்குகளை பிரிச்சு தன்னுடைய பலத்தை நிரூபிப்பாங்களா? அதிமுக வாக்குன்னு கூட சொல்ல முடியாதுமா, ஏன் திமுக வாக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது விஜய் சார் உள்ள வர்றது வந்து இது பெரிய மாற்றம். இது வரைக்கும் விஜய் சார் அப்படின்ற தாவேகான்ற போட்டியில் களத்தில் இல்லை, டோட்டலாகவே இல்லை. அப்போ அவங்கவுங்க இது வாங்க. நிறைய பேர் வந்து டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆவாங்க. பேர்லாம் சொல்ல வேணாம், வாஷ் அவுட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த பவர் வந்து இப்போ வந்து நடக்க போகிற இந்த வார், பொலிட்டிக்கல் வார்னு சொல்லலாமா, இல்லை பொலிட்டிக்கல், அதாவது சைலண்டான டீசெண்டான பொலிட்டிக்கல் வார். ஆனால் இது ஹிஸ்ட்ரியாக இருக்க போகுது. 2026 சரித்திரம், ஓகே, கன்ஃபார்மாக சரித்திரம். அது நடக்கும். அது நடக்கும்போது மெஜாரிட்டி நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஆகி அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆகும். அடுத்த நல்ல செய்யும். நீங்கள் கேட்ட அந்த கவின் மாதிரி விஷயங்களுக்கு போக ஆரம்பிப்பாங்க.
அது போகாமல் இருக்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்கள் தான் அதாவது எங்கள் சைட்லேருந்து இதுக்கு வேணாம் சார், அவர் ரெடி. கரூருக்கே திருப்பி வரேன்னு சொன்ன மனுஷன் அங்கே போக மாட்டாரா? ஆனா இப்போ பலரும் வந்து தாவேக்கால இணைய போறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுல இருந்து அதிமுகல இருந்து வருவாங்க, திமுகல இருந்து வருவாங்க, எல்லாரும் கூட அங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் பெரிய முகங்கள் எதுவும் வந்து சேர்ந்ததா தெரியல. ஏன்னா தாவேக்காக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்க வந்து தாவேக்காவுல இணைஞ்சதை நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு மினிஸ்டரோ யாரும் வந்து சேரவே See, எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர்ஸ் வரணுன்றது இல்லை. ஓகே. ஆனால் நீங்கள் அவசரமே படக்கூடாது. மினிஸ்டர்ஸும் வரலாம். அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நிறைய வந்து நீங்கள் ரொம்ப டெய்லி பார்க்கக்கூடிய நபர்கள், டெய்லி கேட்கக்கூடிய பெயர்கள் இதெல்லாமே இணையறதுக்கு இன்னும் இருக்க 3.5 மாதம் இருக்குமா என்னம்மா. 10 நாளில் வந்து 4 பேர் இணைஞ்சிடலாம், 5 பேர் இணைஞ்சிடலாம். ஸோ இணைப்புன்றது கன்ஃபார்மாக வராங்க. அவர் மேலே நம்பிக்கை வச்சு வராங்க. அண்ட் அவங்களும் அதுக்கு உரிய மரியாதை, அதுக்கு உரிய அதிகாரம், அதுக்கு உரிய அந்தஸ்து எல்லாமே கொடுப்பாங்க. அது அவரே சொல்லிட்டார். வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக அது கைவிட மாட்டாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன புள்ளியாக தான் உள்ளே போகிறேன். என்னால் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸோ இல்லை காவேகாக பெரிய பலமோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயத்தில் நானும் என்ன நினச்சிப்பேன். எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப்பில் நம்ம நடித்தோம் வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட போனோம் அப்படி இல்லாமல் மக்களுக்கு அதாவது நல்லது செய்யணும். அவரோட லெவலுக்கு அவர் யோசிச்சார். என்னோட லெவலுக்கு அட்லீஸ்ட் அந்த பிளட் டொனேஷன், மெடிக்கல் கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு அசம்பாவிதம் நடக்குது, தாவேகா உடனே அங்கே வந்துட்டாங்க. அதில் ஜீவா ரவி இருப்பார். இந்த இடத்துல தாவேகா போயிட்டாங்க. இதில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன், அவங்களுக்கு பணம் இல்லை. ஸோ இவங்க போய் ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த இடத்துல ஜீவா ரவி இருக்கார். ஸோ இதுதான் என்னோடது இருக்க போகுது, என்னோட பார்ட்டிசிபேஷன். நடிகர் கருணாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்னன்னா 200 கோடியை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்க, ஒரு 2000 கோடி வாங்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்றாங்க. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குன்னா, தாவேக்காவுல போஸ்டிங் வாங்கணும்னா இவ்வளோ செலவு பண்ணணும், இல்லை இவ்வளோ கட்சிக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். கருணாஸ் சாரும் ஒரு மூத்த நடிகர், எனக்கு சீனியர். அவர் கட்சியில் இருக்கார். அவர் அது என்னென்னா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவங்களாம் மனசார தொட்டு சொல்லுங்கள் அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு. நீங்கள் தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சார். அவருக்கே பிடிக்காது அவர் பேசுறது, வேறு வழி இல்லை. நம்ம அது காதில் போட்டுக்க வேணாம். நான் நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இன்னொரு மூத்த நடிகர் பேசினாங்க. என்ன சார் இது? நான் சொன்னேன், பாருங்கள் எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், எங்களை அதை பண்ண விடுங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், 100 நாள் தான் இந்த கட்சின்னு சொன்னது தான் வந்து ஏடிஎம்கே. இது சினிமா மாதிரி தான். இப்போ எங்கே வந்துச்சு? நிரந்தர முதல்வராக வந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. விஜயகாந்த் சார் நம்ம விட்டுட்டோம். விஜயகாந்த் சார் நம்ம விட்டுருக்கக்கூடாது. மக்கள் நம்பினாங்க, மக்களை விட்டுட்டோம். ஆனால் அது விஜய் சாருக்கு நடக்கக்கூடாதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவரும் வரும்போது நிறைய சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் தாவேக்கால இருக்கேன் இல்லை, அதான் தெரியும். நல்லதே நடக்கும். நல்ல மனுஷன். ஓகே, இஸ் அ குட் மேன். நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும். ஏன்னா அவ்வளோ பாண்டிங் உள்ள ஒரு மனுஷன். இப்போ ஃபேமிலி மேலே, அம்மா அப்பா மேலே அவங்க நிறைய பேர் சொல்லலாம், அப்பாட்ட பேசலாமா. இப்போ என் பையனை நான் ரொம்ப திட்டினா 4 நாள் பேச மாட்டான். இது எல்லா ஃபேமிலியும் இருக்குது. எந்த ஃபேமிலியும் சண்டை இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சரியாயிடும். அவங்க அப்பா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு. அண்ட் மோரோவர் இருக்கும் பையன் ஜேசன் சஞ்சய், அவங்க சன் டாட்டர் எல்லாம் ஒய்ஃப் எல்லாமே சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங் விஜய் சார். நல்ல கணவன், நல்ல அப்பா, நல்ல மகன், எல்லாமே இருக்குது அவர்கிட்ட குவாலிட்டி. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து டெஃபினட்டாக யாரையுமே கைவிட மாட்டார், யாரையுமே விட மாட்டார். 2026 எலெக்ஷன் வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி கைவிடுவாரா இல்லை விட மாட்டாரா, மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு உறுதியோட இருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே போல அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறேன் சார். நன்றிகள் சார். தேங்க்யூ.